அமெரிக்கா, கனடா, சீனா, மெக்சிகோ இந்த 4 நாடுகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினையும் எதிர்வினையும் உலக நாடுகளை பதற வைக்குது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இன்னைக்கு ஐயோ அம்மான்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக ஆப்பிரிக்க நாடுகள் சொல்லவே வேணாம். இந்த பக்கமாக ஆசிய நாடுகள் வேற லெவலில் அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எல்லாமே வீழ்ச்சியும் வளர்ச்சியும் அடைந்து வருகிறது. என்னப்பா நடக்குது? அமெரிக்காவினுடைய அந்த டேரிஃப் பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? புதிய ஒரு ஃபண்டை அமெரிக்கா கிரியேட் பண்ணியிருக்காங்களே, அதனுடைய காரணம் என்ன? இப்படி பல கேள்விகளுடைய விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபர்ஸ்ட், அமெரிக்காவினுடைய நீண்ட நெடிய கனவு, அதுவும் குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கனவு என்ன தெரியுமா? டிக்டாக்கை விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் டிக்டாக்கை விலைக்கு வாங்கணும்னா கண்டிப்பாக அமெரிக்கா கிட்ட ஃபண்டு வேணும். அந்த மாதிரியான ஃபண்ட் அமெரிக்காட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்டா அவ்வளோ பெரிய தொகை அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இதற்கு டெடிக்கேட்டடாக வேறொரு ஃபண்டை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் சோவரியன் வெல்த் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோவரியன் வெல்த் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறத அமெரிக்கா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 90 இடங்களில் இருக்குது. சீனாவிடம் இருக்கிறது, சவுதி அரேபியாவிடம் இருக்கிறது, சிங்கப்பூர்கிட்ட இருக்குது, நார்வேட்ட இருக்குது. இவங்க இந்த ஃபண்ட் இப்போ சோவரியன் வெல்த் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் கொஞ்சம் ரூபாயை உள்ளக்க போடுவாங்க. அப்படி போட்டு அந்த ஃபண்டை வச்சு இவங்களுக்கு தேவையான, அமெரிக்காவுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்ஸாக இருக்கட்டும், இல்லை டெவலப்மெண்ட் டூலாக இருக்கட்டும், இல்லை இரண்டும் இருக்கக்கூடிய சில ஃபண்ட்ஸ் எல்லாமே என்ன செய்வாங்க, சில அப்ளிகேஷன்ஸ் இல்லாட்டி ஐடியாஸ் எதை வேணாலும் அவங்களால பை பண்ண முடியும். இப்படி பை பண்ணுறதுனால அமெரிக்காவினுடைய ஒரு துறை வளர்ச்சி அடையவும் செய்யும். அதே நேரத்தில் நிறைய பேருடைய ஒரு காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய, இப்போ டிக்டாக் எடுத்துக்கோங்க, இந்த சோவரியன் வெல்த் ஃபண்டில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு அமெரிக்கா என்ன செஞ்சுருவாங்க, டிக்டாக்கை வாங்கி போட்டுருவாங்க. டிக்டாக்கை வாங்கி போட்டுருவாங்கன்னா அந்த டிக்டாக்னுடைய மெஜாரிட்டி ஆஃப் ஷேரை வாங்கி போட்டுருவாங்க. ஸோ இந்த ஷேர் வளர்ச்சி அடைய அமெரிக்காவுக்கும் இதனால் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும், நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்கும். அப்போ இவ்வளோ நாள் இந்த மாதிரியான ஃபண்டை அமெரிக்கா கிரியேட் பண்ணவே இல்லையான்னு கேட்டால், இவ்வளோ நாள் இதற்கான தேவைகள் இல்லை, இல்லாட்டி இதை அரசாங்கம் விரும்பவில்லை. இது எல்லாத்தையுமே ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு, ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய சில அமைப்புகளுக்கு விட்டு கொடுத்துருவாங்க அமெரிக்கா. நீ வாங்கிக்கோ, அதனுடைய ஒரு ஷேரை மட்டும் எனக்கு தந்துரு, இல்லாட்டி அதுக்கான லாபத்தை மட்டும் எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. முதல் முறையாக அமெரிக்காவினுடைய ஒரு அதிபர் இந்த மாதிரியான சோவரியன் வெல்த் ஃபண்ட் அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. இதற்கும் இந்த டேரிஃப் பிளானுக்கும் என்னப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட், இங்கே டேரிஃப் புதுசாக அவங்க ஏன் வரி விதிக்கிறாங்க? அமெரிக்கா சொல்கிற காரணம் என்னென்னா ட்ரேடு டெஃபிசிட் அப்படிங்கிறது தான். சீனா அதிகமான பொருளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்கா அந்த அளவுக்கு பொருளை சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி மெக்சிகோ, கனடாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய 80% எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தான். ஆனால் அமெரிக்காவிடமிருந்து கனடா பொருட்களை அதிகமாக வாங்குறாங்களான்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ அந்த இடத்துல ஒரு ட்ரேடு டெஃபிசிட் அப்படிங்கிறது வருது. அப்போ இந்த ட்ரேடு டெஃபிசிட் அப்படிங்கிறத சரிப்படுத்துவதற்காக அமெரிக்கா என்ன செய்கிறாங்க, ஏன்ட்டிருந்தும் சில பொருளை நீ வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லி கனடா, மெக்சிகோட்ட சொல்கிறாங்க. ஆனால் கனடா, மெக்சிகோ வேறு நாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய பொருளை அமெரிக்காவிடமிருந்து வாங்கலாம் தானே அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவிலேருந்து வாங்கக்கூடிய பொருளுக்கு விலை அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க எதுவும் வாங்க மாட்டாங்க. இது ரொம்ப நாளாக கவனிச்சுட்டு இருந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக மாறுறாரு. அதிபராக மாறினோடனே வார்னிங் கொடுக்குறார். மெக்சிகோவுக்கு, கனடாவுக்கு, சீனாவுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. இந்த மாதிரியான ட்ரேடெலாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராது, உங்களுக்கு எதிராக நான் 25% வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மனுஷன் சொன்னது மாதிரியே வரியை விதித்து விட்டார். 25% வரி அப்படிங்கிறது மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் 2 தினங்களுக்கு முன்னாடி விதித்து விட்டார். அப்படி விதித்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் இதனால் பாதிப்படைவாங்க அப்படிங்கிற உண்மையும் போட்டு உடைச்சிட்டார். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க, ஷார்ட் டைமாக இந்த பெயின் அப்படிங்கிறது அமெரிக்க மக்கள் எல்லோருக்கும் இருக்கும், ஆனால் இதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம நாட்டுக்காக இந்த மாதிரியான நாடுகளிடமிருந்து நாங்கள் இந்த வரி வாங்குவதை நாங்கள் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காமல் ஒரு விஷயம் நடந்தது. கனடாவினுடைய ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அமெரிக்கா எங்களுக்கு எதிராக அதாவது புதிய டேரிஃப் கொடுக்குறாங்கன்னா திரும்ப நாங்களும் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் மற்றும் கனடாவினுடைய ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் ஃபோன் கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க. அது இன்றைக்கி நடந்தது. அந்த கான்வர்சேஷனில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அமெரிக்காவுக்கு நிறைய வாக்குறுதியை கொடுக்கிறார். அதில் முதல் வாக்குறுதி என்ன தெரியுமா? $1.3 பில்லியன் அமெரிக்க டாலரை ரீஇன்ஃபோர்சிங் த பார்டர் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நாங்கள் பயன்படுத்த போகிறோம் என்பது தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கனடாவில் ட்ரேடு டெஃபிசிட் மட்டும் கிடையாதுங்க. கனடா வழியாகத்தான் நிறைய இமிக்ரெண்ட்ஸ் உள்ளக்க வராங்க. ஏகப்பட்ட போதை பொருள் அப்படிங்கிறது உள்ளே வருது. போதை மாஃபியாக்கள் அப்படிங்கிறது கனடா, அந்த அமெரிக்கா இந்த பார்டரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. எனவே இது அமெரிக்காவுக்கு எதிரானது. எனவே 25% டேரிஃப் அப்படிங்கிறத போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஏன்னா பார்டருக்கும் டேரிஃபுக்கும் இமிகிரண்ட்ஸ் உள்ள வர்றதுக்கும் என்ன சம்மந்தம் கேட்டால் அது வழியாக தானே வியாபாரம் நடக்குது, பார்டர் வழியாக தானே வியாபாரம் நடக்குது. அந்த வியாபாரம் அதிகமாக நடக்கிறதுனால தானே நீங்கள் இதை கண்டுக்கிடாமல் இந்த மாதிரி போதைப் பொருளை எங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்புகிறீங்க. வியாபாரத்தை கம்மி பண்ணிக்கோங்க, 25% வரி விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக வியாபாரத்தை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த இமிகிரண்ட்ஸ் இந்த போதைப் பொருளாம் உள்ளே வருவதையும் தடுப்பதற்காக தான் 25% டாரிஃப். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் $1.3 பில்லியன் அமெரிக்க டாலர் நான் பயன்படுத்துகிறேன், அது மட்டும் இல்லாமல் 10,000 நபர்களை நான் பார்டரில் நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனடா. இந்த 10,000 நபர்கள் அடிஷ்னலாக இப்போ பார்டரில் நிற்கும் வீரர்களை விட அடிஷ்னலாக 10,000 ராணுவ வீரர்களை நிப்பாட்டுறேன் அப்படின்னும், அதே மாதிரி இந்த போதைப் பொருள் வருவதை தடுப்பதற்கான போதை தடுப்பு பிரிவு அப்படிங்கிறதும் இனி பார்டர் ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த விதத்திலும் பார்டர் வழியாக போதைப் பொருள் அப்படிங்கிறது அமெரிக்காக்குள்ளே நுழையாத வண்ணம் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற உறுதியை கொடுத்துருக்கார். அது மட்டும் தானா, 200 மில்லியன் அமெரிக்க டாலரை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது உளவு பிரிவுக்காக மட்டும். எங்கெங்கே போதைப் பொருள் இருக்குது, யார் யார் போதை மாஃபியாக்கள் இருக்காங்க, அவங்கள கண்டுபிடித்து அமெரிக்காவுக்கு போகிறத தடுப்பதற்காக நாங்கள் 200 மில்லியன் அமெரிக்க டாலரை செலவு பண்ண போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி இப்போ கனடா அமெரிக்காவுக்கு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியான வாக்குறுதியை மெக்சிகோவும் யாருக்கு கொடுத்துருக்காங்க, அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. உடனடியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்கிறாரு, ஓகே நீங்கள் 2 பேரும் எனக்கு சில வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, அதனால் இந்த 25% புதிய டாரிஃப் அப்படிங்கிறத 30 தினங்களுக்கு நான் ரத்து பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன். அந்த 30 தினங்களுக்கு பிறகு நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடைபெறவில்லை, இல்லை எனக்கு மறுபடியும் டவுட் இருந்தது என்றால் மறுபடியும் இந்த 25% டாரிஃப் அப்படிங்கிறது நான் விதிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த 30 தினங்கள் பாஸுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். சரிப்பா, அப்போ 2 நாடுகள் கூட அமெரிக்கா இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி எல்லா டீலும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட சீனா கூட என்ன ஆச்சு, 10% டாரிஃப். உடனடியாக சீனா என்ன தெரியுமா செய்கிறாங்க, இவங்களே மாதிரி இந்த மெக்சிகோ இல்லாட்டி கனடாவினுடைய ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இவங்க செய்தது மாதிரி பேச்சுவார்த்தை வழியாக முடித்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சீனா விரும்பலை. நேரடியாக களத்தில் குதிக்கிறாங்க, நாங்களும் உங்களுக்கு வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நேரடியாக வரி விதிக்கவும் செஞ்சுட்டாங்க. எதற்காக, முக்கியமான சில ரேர் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சீனாவிடமிருந்து அமெரிக்காவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே நாங்கள் 10% வரியை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் ஷேர் மார்க்கெட்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காப்பர்னுடைய விலை எல்லாமே அதிகமாக இருக்கும். அது காரணம் என்னென்னா சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை தான். எந்தெந்த மெட்டல்ஸ் இப்படி அவங்க நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, டங்ஸ்டன், அல்ட்ரா ஹார்ட் மெட்டல் டங்ஸ்டன் வந்து சீனாவிடம் இருந்தால் அதிகமாக அமெரிக்கா இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு நாங்கள் வரி விதிக்கலை, மொத்தமாக நிப்பாட்ட போகிறோன்னு சொல்கிறாங்க. இனி எங்கள் ஊர்லேருந்து டங்ஸ்டன் உங்கள் ஊருக்கு வரவே வராதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது இண்டியம் அப்படிங்கிறது தான். ஃபோன் ஸ்க்ரீன்ஸ், டிவி டிஸ்பிளேஸ் இது எல்லாமே செய்வதற்கு இந்த இண்டியம் அப்படிங்கிறது தேவை. இதுவும் இனி சீனா அமெரிக்காவுக்கு கொடுக்காது அப்படிங்கிற அறிவிப்பும். பிஸ்மத்தாக இருக்கட்டும், டெலிரியமாக இருக்கட்டும், மோலிபெட்னமாக இருக்கட்டும், இது எதுவுமே இனிமேல் நாங்கள் அமெரிக்காவுக்கு கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களும் நாங்கள் கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற அறிவிப்பும், சில மெட்டல்ஸ் 10% எக்ஸ்ட்ராவாக வரி செலுத்த போகிறோம் அப்படிங்கிறதும், அடுத்ததாக சில பொருட்களை நாங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை தடை செய்வதற்கான பரிசீலனையில் இருக்கோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, அமெரிக்காவுக்கு இணையாக சீனாவும் அமெரிக்காவினுடைய தந்திரத்தையே பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பதறாங்க. கண்டிப்பாக அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பாலிசியில் இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நமக்கு எதிராகவும் ஏதாவது செய்வாங்க. உடனடியாக நாம் அமெரிக்காவினுடைய இந்த கழுகு பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக நமக்குள் நம்ம நட்பு நாடுகளுக்குள் நிறைய பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பயப்படுறாங்க, அமெரிக்காவினுடைய டாரிஃப் பிளான் அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வந்துருச்சுன்னா என்ன செய்வது அப்படிங்கிற பயம்தான். இந்த பயம் ஏதோ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்கிட்ட மட்டும் இல்லை. அடுத்ததாக தாய்லாந்து. இன்றைக்கி தாய்லாந்து பல அறிவிப்பை கொடுத்துருக்காங்க, நான் அமெரிக்காட்டிலேருந்து கூடுதலான பொருளை இறக்குமதி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன் தாய்லாந்து திடீர்னு இந்த முடிவு அப்படின்னு பார்த்தா, இல்லை எங்களால் மறுபடியும் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அந்த டாரிஃப்லலாம் தாங்க முடியாது, நாங்கள் கூடுதலாக இறக்குமதி பண்ணிட்டோம்னா, நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறதையும் ஒரு சமநிலையில் வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது எங்கள் நாட்டுக்கு வராதில்லை, அதனால் கூடுதலான பொருளை நாங்கள் இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இப்போவே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல அமைப்புகளும் பல தலைவர்களும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டிவ் டாக் அப்படிங்கிறத அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் நடத்த வேண்டும், இல்லை பழிவாங்கும் விதமாக எந்த விதமான டாக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பயம் வந்துருச்சு. அந்த பயம் காரணமாக ஒவ்வொரு நாடும் வரி விதிப்பு, வரியை எப்படி சமாளிப்பது, எப்படி ஏற்றுமதி இறக்குமதியை சமநிலைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வந்திருக்காங்க. சொல்லப்போனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பல நாடுகளை யோசிக்க வச்சிருக்காரு. இன்னும் சில நாடுகளை பழிவாங்க நினைக்கிறார், சில நாடுகளுக்கு அள்ளி கொடுக்கவும் நினைக்கிறார். அப்படின்னா இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறது எங்கே போய் முடிய போகுது?
இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இன்றைக்கி பல பங்கு வர்த்தகத்தில் அடி வாங்கியிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆசிய பங்கு சந்தைகள் நல்லபடியாக பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் பயம் அப்படிங்கிறது தொற்றிக்கொள்கிறது. ஒரே நாளில் 105 110 ரூபாய் தங்கத்துக்கு விலை உயர்ந்து பார்த்துருக்கீங்களா? அதுவும் 7800 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இப்போ இங்கே நடக்கக்கூடிய ட்ரேடு யுத்தம் அப்படிங்கிறது தான். என்னவிக்கு புரியலையே. அங்கே நடப்பதும் தங்கத்துக்கு விலை அதிகரிப்பதும் காரணம் என்ன? வேறு ஒரு காரணமும் கிடையாது. அமெரிக்கா இந்த மாதிரியான நாங்கள் டேரிஃப் கொடுக்க போகிறோம், இல்லை புதுசாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படிங்கிறத தடை விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பங்கு வர்த்தகத்தை நம்பி மக்கள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. எப்போ வேணாலும் பங்கு வர்த்தகத்தில் பிரச்சனைகள் வரலாம். ஸோ பங்கு வர்த்தகத்துக்கு பதிலாக எதில் முதலீடு பண்ணலாம்? தங்கத்தில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தங்க முதலீடை தேடி போவாங்க. இதனால் தங்கத்தினுடைய தேவை அதிகரிக்கிறது, விலை அதிகரிக்கிறது. என்னைக்கு இந்த ட்ரேடு அப்படிங்கிறதோ இல்லாட்டி அமெரிக்காவினுடைய பிளான் எல்லாம் சரியாக இருக்குது, நாங்கள் இதுக்கு மேலேயும் வர்த்தகத்தை பாதிக்கிற மாதிரி எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது தான் தங்கத்தின் விலையும் குறையும். இதுதான் இப்போ நடக்கக்கூடிய உலக அரசியல். ஓவராலாக சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக தமிழ் பட்சத்தில் நம்ம அதை வீடியோக்கள் எல்லாமே பதிவு பண்ணலாம். தொண்டை சரியில்லை. இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.